இதெல்லாம் வந்து நான் பிகினர்ஸ்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கார்டனில் வெல் வெஸ்ட்டாக இருக்கேன். ஹாய் மக்களே, ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து மணி பிளான்ட் எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து நிறையா இந்த கிளாரிஃபிகேஷன் வருது. ஸோ அதுக்கு தான் ஒரு புது வீடியோ மேக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஸோ நிறையா பேர் வேலை பார்க்குற இடத்துல நம்ம மணி பிளான்ட் வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். இல்லை அப்படின்னா நம்ம வீட்டிலேயே வந்து மணி பிளான்ட்காண்டி நிறையா நர்சரிக்கு போய் வாங்கிட்டு வந்திருப்போம். இல்லை அப்படின்னா நியர்பை ஹோம்ஸ்லலாம் நம்ம வாங்கி நம்ம பிளான் பண்ணிப்போம். நிறைய பேருக்கு இந்த மணி பிளான்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் மணி பிளான்ட் வந்து நீங்கள் நர்சரியில் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் யாருக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கட்டிங் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ கட்டிங் வாங்கினதுக்கப்புறமா இதை வந்து 2 விதமாக நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா சாயிலில் வைக்கலாம். இன்னொன்று வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னா தண்ணியில் நம்ம வந்து வைக்கலாம். ஸோ தண்ணியில் வளர்க்குறத பேர் வந்து ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து சாயில் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இந்த மணி பிளான்ட்டை வந்து நீங்கள் மண்ணில் வைக்க போகிறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல கட்டிங்காக வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டிங் எடுத்ததுக்கப்புறமா மண். ஸோ நிறையா பேர் இந்த மண்ணில் தான் வந்து நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா 50% வந்து கோகோபீட், 30% வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற மண் ஏதாவது இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மண் வந்து பொழுப்புன்னு இருக்கிற மண் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் செம்மண் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். 20% வந்து ஏதாவது கம்போஸ்ட் இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது மட்டும்தான் மண்கலர் வந்து நான் என் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தேன். அண்ட் ரிசல்ட்ஸுமே வந்து நான் நடுவில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த மண்ணெல்லாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பாட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாட் வந்து நல்லா ஒரு ஹைட்டாக இருக்கிற பாட்டே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம மணி பிளான்ட் வந்து நம்ம ரீபாட் பண்ணிகிட்டே இருக்க போகிறது கிடையாது. ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம ஹேங்கிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி மெயினாக பார்க்கணும். நல்லா ஹோல்ஸ்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த மணி பிளான்ட் கட்டிங்கை வந்து பிளான் பண்ணிடுங்க. பிளான் பண்ணிவிட்டு தடவை நீங்கள் தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி வந்து நிறையா வெளியேற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து சூரிய வெளிச்சம் இருக்கிற இடத்துல வச்சாலே போதும். டைரெக்டாக சன்லைட் போகிற இடத்துல வைக்கணும்னு அவசியமே கிடையாது. 2 days ஒன்ஸ் நீங்கள் தண்ணி கொடுத்தா போதும். ஸோ நாள் மட்டும் தண்ணி கொடுக்கும்போது நல்லா எக்ஸஸாகவே தண்ணி ஊற்றுங்க. ஸோ தண்ணி கீழே நல்லா போகுதான்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 days ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தாலே போதும், நல்லாவே வளரும். இதுக்கு நீங்கள் ஃபெர்டிலைசர் ஏதாவது கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படின்னா நான் வந்து ஆட்டு எரு இருக்கு இல்லையா, ஸோ கோட் பூப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நல்லா வெயிலில் காய வச்சு நான் உரமாக்கி தான் நான் வந்து வெயிலில் நல்லா காய வச்சு கல்லை யூஸ் பண்ணி நல்லா பொடியாக்கி அந்த பவுடரை வந்து நான் என்னோடய பிளான்ஸ்க்கு மேலே வந்து நான் போட்டுருவேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது கம்போஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து தண்ணியில் வளர்க்குறத பற்றி நம்ம பேசலாம். ஸோ இப்போ நீங்கள் தண்ணியில் வைக்க போகிறதா இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வாட்டர் பாட்டிலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த ரூட்டெல்லாம் வந்து நீங்களே பார்க்கலாம் வளர்கிறத. நீங்கள் வேறு ஏதாவது டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் பாட்டிலில் வச்சிங்க அப்படின்னா உள்ளே ஏதாவது ஆல்கே ஃபார்ம் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி அது உங்களால் தெரியாமலே போயிடும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற வாட்டர் பாட்டிலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு டேப் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். மினரல் வாட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டேப் வாட்டரில் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மணி பிளான்ட் கட்டிங்கை வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி இதை நீங்கள் வந்து நிழலான பகுதியில் வச்சாலே போதும். ஸோ இந்த தண்ணி வந்து ஒரு 4 நாளுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ அப்படி 4 நாளுக்கு ஒரு முறை சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் நல்லா மணி பிளான்ட்டில் வந்து நல்லா வேர்கள் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கும். அந்த வேரையுமே வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலையுமே ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கலாம். இப்போது மணி பிளான்ட் வந்து தண்ணியில் வளர்ந்துட்டு இருக்கு இல்லையா, அப்போது ஏதாவது உரம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு வந்து டவுட் வந்திருக்கும். நீங்கள் மணி பிளான்ட் தண்ணியில் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு உரம் வந்து அந்த அளவுக்கு தேவையே கிடையாது. நீங்கள் 4 நாள் ஒரு முறை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டாலே போதும். இப்போது 2 மெத்தட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த மணி பிளான்ட் இலையெல்லாம் வந்து நல்லா பெருசாக வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ பெருசாக வரதுக்கு நீங்கள் எந்த இதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் தண்ணி வந்து தொட்டியில் ஊற்றுறதுக்கு பதிலாக நல்லா ஒரு ஸ்ப்ரேயர் பாட்டிலில் யூஸ் பண்ணிட்டு நல்லா அந்த இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணாலே போதும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இலை எல்லாமே வந்து பெருசாக வரும். இதெல்லாம் வந்து நான் பிகினர்ஸ்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கார்டனில் வெல் வெஸ்ட்டாக இருக்கேன், நிறையா பிளான்ஸ் நான் மெயின்டைன் பண்ணுறேங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதமாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக கார்டனிங்கே பண்ணாமல் ஜஸ்ட் நான் மணி பிளான்ட் மட்டும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தாராளமாக அதை ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவை பார்க்கலாம். பை பாய், நன்றி.